Hello everyone, welcome to Veranda Race, ஒரு new podcast series from the successful students. So, state rank 1. எஸ் Did you expect this? there is no normalization சார். அது ஒரு நல்ல ஒரு கேம் இருக்கும்போது தான் நம்ம வந்து அதுக்கு உழைக்கவே செய்வோம். ஸோ அதெல்லாம் வந்து If you go for any competitive exams, that too especially in SSC, North Indian students are dominating this SSC, right? SSC வந்து ஏன் நம்மளால பண்ண முடியல? தமிழ் பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க சார். இந்த எக்ஸாம்ஸ் வந்து இவ்வளோ படிக்கணுமோ, நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது, எப்படி நல்லா படிக்க முடியும், அந்த ஃபியர் இருக்குது. அவங்களாம் அறிவாளி, நம்மளாம் முட்டாளா? இது வரைக்கும் நம்ம எஸ்எஸ்சியில் படித்து பாஸ் பண்ண பசங்களுடைய ஒரு போட்காஸ்ட் சீரிஸ் பண்ண போகிறோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அவங்க எப்படிலாம் படித்து பாஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்குறதுக்காக தான் இந்த போட்காஸ்ட் சீரிஸ். இதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்காஸ்ட் சீரிஸில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது, ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா ரேங்க் 109 அருண் ஸ்ரீதர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவர் கூட நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். வெல்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ ஐ ஹாவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் வித் யூ. இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த போட்காஸ்ட் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் அவங்க அடுத்தடுத்து என்னென்னலாம் படிக்கணும், உங்களை மாதிரி எப்படி அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பண்ணப்படுற ஒரு சீரீஸ் தான் இது. ஸோ ஐ ஹாவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் யூ. திஸ் இஸ் அருண் ஸ்ரீதர் பி, சன் ஆஃப் பாலசுப்ரமணியன். ஐம் பேசிக்லி ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட். ஆண்டிமடம், எங்கள் ஊர் வந்து நேட்டிவ் வந்து ஆண்டிமடம். அங்கேருந்து தான் நான் வந்தேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங், தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். முடிச்சுட்டு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபீல்டுக்கு உள்ளே வந்தேன். ஸோ எஸ்எஸ்சி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் இல்லாமல் நம்ம என்ன போடுறோமோ அதுக்கான மார்க்ஸ் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சப்ஜெக்டிவிட்டி பெருசாக எதுவும் இல்லாத எக்ஸாமாக இதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்மளோட மார்க் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் இந்த எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணேன். ஸோ கேவ் சம் அட்டம்ஸ். இப்போ 2025 நடந்த சிஜிஎல் எக்ஸாமில் இந்த டைம் நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் 109 வந்தது. ஸ்டேட் ரேங்க் ஃபஸ்ட்டு வந்தது. ஐ சூஸ் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இன் சென்னை. ரைட். ஸோ வாட்ஸ் யுவர் ஸ்கோர் அருண் ஸ்ரீதர் இன் Tier 2? ஸோ இன் Tier 2 ஐ காட் 359 அவுட் ஆஃப் 390. That's your raw score, right? Yeah, that's a raw score. What about normalization வந்துச்சா? There is no normalization, sir. ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து சிங்கிள் ஷிஃப்டாக நடந்ததுனால நார்மலைசேஷன் கிடையாது. ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ வந்து மேபி கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபைனல் வரும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. ஈவன் தோஸ் ஹூ ஸ்கோர் 340+, 350+ ஸ்கோர் பண்ணவங்க கூட கம்ப்யூட்டரில் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க? ஐ காட் 28 சார். 28 மார்க் எடுத்திருந்தேங்க சார். ஏன்னா என்னன்னா ஆக்சுவலாக வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் எப்போதுமே அட்டம்ஸ் வந்து ஃபுல் அட்டம்ஸ் கொடுப்பேன். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கும். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபுல் கொஸ்டின்ஸ் கொடுத்தேன்னா 11 கொஸ்டின்ஸ் மினிமம் எடுத்தனா, இல்லை 12 கொஸ்டின்ஸ் எடுத்தனா நான் 28 மார்க்ஸ் எடுக்கலாம். 8 கொஸ்டின்ஸ் தப்பானா கூட 28 மார்க்ஸ் எடுக்கலாம். அந்த இதில் தான் நான் போனேன். எனக்கு எக்ஸாக்டாக அது 8 கொஸ்டின்ஸ் தப்பாச்சு. ஓகே. இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப மோர் ஆஃப் கான்செப்சுவல் பேசிஸ் தான் இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப பேசிக்காக கேட்டுட்டு இருந்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதனால் எல்லாருமே வந்து ஒரு பேசிக் ஏதோ ஒரு மெட்டீரியலை படிச்சுட்டு அப்படி போயிட்டு எழுதிட்டு வந்துடுவாங்க. இந்த டைம் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ். லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் அதனாலே நிறைய பேர் கொஞ்சம் வெளிலவும் போனாங்க. கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ ஸ்டேட் ரேங்க் 1. எஸ் சார். டிட் யூ எக்ஸ்பெக்ட் திஸ்? ஆக்சுவலாக நான் வந்து ஆல் இண்டியா ரேங்க் எய்ம் பண்ணி தான் நான் படித்தேன். படிக்கும்போது அது எல்லாருமே சொல்லுவாங்க, என்னடா ஒரு 390 மார்க்ஸ் இருக்கும், 340 எடுத்தாலே நல்ல ஸ்கோரு, சூப்பரான ஸ்கோரு அப்படிங்கிற மாதிரி எங்கள் பேர் குரூப்பில் ஒரு இது இருந்துச்சு. எனக்கு 340 எனக்கு அப்போ பத்தலை. ஸோ ஐ ஷுட் ஸ்கோர் 360 தான் நம்ம எய்ம் பண்ணணும். ஸோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணணும். அப்போ நம்ம ஆல் இண்டியா ரேங்க் ஒரு 100க்குள்ளே மினிமம் வரணும். ஸோ கண்டிப்பாக அந்த 1, 2, 3க்குள்ளே இருந்தால் இன்னும் பெட்டரு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஓகே, பட் நாட் பேட். அது ஒரு நல்ல ஒரு கேம் இருக்கும்போது தான் நம்ம வந்து அதுக்கு உழைக்கவே செய்வோம். நம்ம வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணணுங்கும் போது அதுக்கான எஃபர்ட் போட மாட்டோம். ஸோ எய்ம் ஃபார் த ரேங்க் 1 நமக்கு கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு இதில் நமக்கு ஒரு இது கொடுக்கும். அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் படிக்கும்போது. சூப்பராக சொன்னீங்க. நம்மளோட எய்ம் வந்து பெருசாக இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட்ஸும் வந்து ஹையராக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் காலேஜ்லேருந்தே டாப்பர் தானா, இல்லை எப்படி உங்களோட அகாடமிக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அகாடமிக்ஸ் வந்து ஸ்கூலில் ஓகே, பட் காலேஜ்லாம் போகும்போது அங்கே ஒரு புது எக்ஸ்போசர்லாம் இருக்கும். எல்லாருமே நம்ம நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. அங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மீடியம்
ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பேப்பர்ஸ்லாம் கூட ஏதோ ஒன்று 2 பேப்பர்ஸ் இன்ஜினியரிங்லாம் நிறைய அறிவு வச்சுக்கிற ஒரு இதுதான். அந்த மாதிரி ஒரு பேப்பர்லாம் கூட விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரையும் எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஒரு கிரியேட் பண்ணும். நீங்கள் என்னதான் ஒரு சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி, நான் படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 12th வரையும் படித்தேன். ஸோ மீடியமும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அது வந்து ஒரு இதெல்லாம் பெருசாக கிரியேட்டும் பண்ணாது. எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு எல்லாருக்குமே நீ என்னதான் சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் இங்கே படிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே சேம் எக்ஸாம் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். Right. ஸோ ஸ்பெஷாலிட்டி அபவுட் யூ இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் கமிங் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஸ்கூல் பேக்ரவுண்ட். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில், அதுவும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட்டில் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. யூஆர் அ சிட்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ வாட் யூ வாண்ட் சே டு தெம்? நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் படித்தாலும் சரி, டெஃபினட்டாக கிராக் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள். அந்த மாதிரி படிக்கிற பசங்க நிறைய பேர் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறாங்களே யூஸ்வலி. கரெக்ட் தான். எஸ், அதை பற்றி கண்டிப்பாங்க சார். ஏன்னா ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இங்கே வரவங்க வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கிராமட்டிக்கலாக ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸை அவங்க நிறைய பேசி அவங்களுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஆடாக தப்பாக இருக்குன்னு வச்சு அவங்க போட்டு போவாங்க. நம்ம கிராமட்டிக்கலாக அதை படிப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம வந்து இதுதான் கரெக்ட், இதனால தான் இது தப்பு. அந்த அப்ரோச் நமக்கு அந்த ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம இல்லைனாலும் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே வந்து ஃப்ரம் டாப்லேருந்து கிளியர் பண்ணுறது கிடையாது. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் உண்டு. ரைட். ஓகே. ஸோ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஈஸி டு இம்ப்ரூவ் தான். டெஃபினெட்லி. ஓகே. எந்த மொமெண்ட்டில் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? சார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரையும் நான் வந்து மற்ற நீங்கள் வேறு எந்த எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் யூபிஎஸ்சி எடுத்தாலுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் நேச்சரில் கொஸ்டின்ஸ் இருக்கும். எவாலுவேஷனே வந்து சப்ஜெக்டிவ் ஒரு டீச்சர்ஸோடைய அந்த எவாலுவேட்டோடைய சப்ஜெக்டிவிட்டி நிறைய இருக்கும். நம்ம நல்லா பண்ணியிருக்க மாதிரி நமக்கு தோணும். பட் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் நமக்கு தெரியாது. எண்ட் ஆஃப் த டே அவங்க கையில் தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரையும் ஃபுல்லி அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால நம்ம கரெக்டாக போட்டோம்னா அதுக்கான மார்க் நமக்கு இருக்கும். ரைட். ஸோ அது நம்ம வந்து நல்லா படித்தோம், நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அந்த பயம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஃபுல்லி அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால அந்த ஒரு இது இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கா? விச் இஸ் யுவர் வெரி லோயஸ்ட் ஃபேஸ்? எஸ் சார், கண்டிப்பாக சார். எல்லாருக்குமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம டவுன்ஸ்னு எதை சொல்லுவோம்னா நம்ம எக்ஸாம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதா டவுன் சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸாக அது வந்து எல்லார் ஃபீல்ட்லேயுமே இருக்கும். நம்ம நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களாம் அது ஒரு கண்டிஷனிங் ஆகிருப்பாங்க. ஸோ ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் எல்லாருமே ஒரு பார்ட் அப்படின்னு தெரியும், பார்ட் அண்ட் பார்சல் தெரியும். பட் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வரும்போது அவங்க ஃபெயிலியரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இதுக்காக இன்னொரு வருஷம் உட்காரணுமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஓகே 1 இயர் தானே, பரவாயில்ல போவோம், நம்மளால் முடிஞ்சதை இன்னும் நல்லா பண்ணுவோம். ஸோ அடுத்த டைம் வந்து இந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்தாலுமே நம்ம நல்ல ரேங்க் எடுக்கணும். ஸோ 360, 350, 390, 17 எடுத்துட்டோன்னா நம்மளை இது பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கணும். என்ன தான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க சில பேர் வந்து லக்குனால 10 மார்க் ஏறும். நான் எப்போதுமே என்ன கன்சிடர் பண்ணுவேன், எனக்கு நெகட்டிவ் லக் இருக்குன்னே நான் நினச்சிப்பேன். ஸோ நான் ஒருத்தவங்க 348 தான் கிளியர் பண்ணணும்னா நான் 368 தான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு இது இருக்கும். ஸோ நான் 360க்கு எய்ம் பண்ணுவேன். அந்த மாதிரி தாங்க சார் பண்ணணும். ஸோ சின்ஸ் யூ செட் ஃபெயிலியர்ஸ் வந்து எல்லார் லைஃப்லையுமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஹவு டு ஓவர் கம் திஸ், அதான் ஒரு மிகப்பெரிய டாஸ்கே. இப்போ யூஸ்வலாக when you take some other exams லைக் இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமா, அங்கே வந்து அந்த Tier 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு சொல்கிறது இட்ஸ் ஈஸி டு கிளியர் வித்தின் ஃபியூ மந்த்ஸில். பட் எஸ்எஸ்சியில் Tier 1ல கெட் த்ரூ பண்ணுறதே வெரி லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பண்ண முடியுது. அப்போது அதனால் அதுக்கு 1 or 2 attempts வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனால அவங்க கிவ் அப் பண்ணிடுறாங்க. இட்ஸ் நாட் our cup of tea அப்படின்னு சொல்லிட்டு they are quitting from this preparation இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி அதை ஓவர் கம் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா so they can still in the race right? How to overcome those failures please? ஃபெயிலியர்ஸ் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் நம்ம சொல்லும்போது கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். பட் அது நமக்கு வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் அது ஒரு வலி நமக்கு தான் தெரியும். சொல்லுவோம்ல வலி எனக்குடா அப்படிங்கிற மாதிரி வலி நமக்கு வந்தால் தான் அது தெரியும். அந்த மாதிரி அந்த வலி இருக்கும். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் தான் மேட்டர். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் சரி, அண்ணன் சரி, அவங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்தராக படிக்கிறதுக்கு ஓகே நமக்கு வந்து என்வரான்மெண்ட் இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு இது போகும்போது புக்ஸ் படிக்கலாம். அந்த ஒரு 1 வீக் மட்டும் ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸ் படிங்க. புக்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். படிக்க ஆரம்பிங்க. இன்னொன்று நம்ம படிக்க ஆரம்பித்தாதாங்க நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது.
படிக்க ஆரம்பிக்கலாம் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. படிக்கும்போது அதுதான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும். நீங்க மாக் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்களா? ரொம்ப குறைவான மார்க்லாம் எடுத்திருக்கீங்களா? கண்டிப்பா சார். எடுத்திருக்கேங்க சார். ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். ஆ ஒரு 200 மார்க்ஸ் நம்ம வந்து அந்த ஒரு கிரீன் லைன தாண்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ரெட் லைன்லயே இருப்போம். அது கிளியர் பண்ணணுங்கிறது நம்மளோட எய்மா தான் இருக்கும். பட் பரவால்ல. நமக்கு வந்து நம்ம மார்க் கம்மியா எடுத்திருந்தோம்னா நெறைய படிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. நம்ம அதிகமா எடுத்திருந்தோம்னா கம்மியா படிக்கிறதுக்கான ஸ்கோப் தான் இருந்திருக்கும். நம்மள வேல்யூடேஷன் பண்றதுக்கான ஸ்கோப் கம்மியா எடுக்கும்போது தான் இருக்கும். ஸோ அந்த மாரி மோட்டிவேஷன்ல படிங்க. சரி ஓகே நம்ம வந்து சிலபஸ் இவ்ளோ கவர் பண்ணியிருக்கோம். கம்மியா கவர் பண்ணா தான் கம்மி மார்க் எடுத்திருக்கோம். ரைட். ஸோ எக்ஸ்ட்ரா படிச்சோம்னா என்ன மார்க் எடுக்கலாம். அந்த ஒரு மோட்டிவேஷன் தான். ரைட். ஸோ அப்ப யூசுவலா யார் ஸ்டார்ட் பண்ணாலுமே இனிஷியலா லோயர் கண்டிப்பா மார்க்ஸ் தான் எல்லாருக்கும் வரும். மார்க் கம்மியா தாங்க சார் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு வெல் வெர்ஸ்டா வந்து எக்ஸாம்ஸ் எழுத போறது கிடையாது. ஸோ அது முக்கியம். ஆஃப்டர் தட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க சார். நீங்க முன்னாடியே சொன்னீங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து வெரி சப்போர்ட்டிவ். Yes. இந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல ஹவ் மச் யுவர் ஃபேமிலி சப்போர்ட்டட் யூ இன் திஸ் ஜர்னி? கண்டிப்பா சார். ஏன்னா சொன்னதுதாங்க சார். ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா முக்கியம் தான். பட் எல்லாருக்கும் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து எனக்கு வந்து எங்க வீட்ல சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணனா இருந்தாலும் சரி, அவங்கலாம் என்னோட எல்டர்ஸ்ங்கிறதுனால ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்க குடுத்தாங்க. Okay. நம்ம வந்து சென்னையில வந்து தங்கி படிக்கணுங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து இங்க வந்து படிக்கிறதே அதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும் சென்னைய பொறுத்தவரையும். ஸோ அந்த இத டைட் ஓவர் பண்றதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவை தான். ரைட். ஆ அது இல்லைனாலும் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தாங்க சார் இருக்காங்க. பட் நம்மளுடைய வில் பவர் தாங்க சார் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் முக்கியமா குடுக்கணும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சிலபஸ் வந்து ஃபுல்லா யாராலயும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான சிலபஸ் தான். நீங்க யுபிஎஸ்சில வந்து உங்களுக்கு ஜிஎஸ் ஃபுல்லா இருக்கும். அது ஒண்ணு அங்க பயங்கர காம்ப்ரஹென்சிவா இருக்கும். நமக்கு வந்து அது எல்லாத்தையுமே ஒரு 4, 5 வேர்ட்ல சிலபஸ் சொல்லிடுவாங்க. எங்க வேணாலும் கேட்கலாம். ஆப்ட் ரீசனிங் நெறைய பார்ட் இருக்கு. ஸோ சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் போடுவோம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணா தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற இத விட்டுட்டு, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது டெஸ்ட் போட ஆரம்பிச்சுருங்க. ரைட். டெஸ்ட் மூலியமா நீங்க சிலபஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க இப்போதைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. இப்போ நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. வாட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் 90% ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிகப்பெரிய தவறுனா என்ன சொல்வீங்க? அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் தாங்க சார். எல்லாருமே படிக்கிறாங்க. நல்லாவே படிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. பட் அத அப்ளை பண்ணும்போது அவங்க மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. ஸோ டெஸ்ட் போடும்போது தான் அவங்களுக்கு வந்து நம்ம படிச்சத வந்து எப்படி அப்ளை பண்றோங்கிறது அவங்களுக்கு அந்த இது வருது. அங்க இஷ்யூஸ் வருது. ஸோ டெஸ்ட் மூலியமா அந்த இஷ்யூஸ அவங்க கம்மி பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் மூலியமா தான் கிடைக்கும். ஸோ நெறைய அப்ளை பண்ணி நாலேஜ் இருக்கிற நாலேஜ் லிமிட்டட் நாலேஜா இருந்தாலும் அத அப்ளை பண்ணி எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோடனே டெஸ்ட் போடுறதே இல்லை. நிறைய படிக்கிறாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வந்து நம்ம டெஸ்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் த ரைட் வே. கண்டிப்பா சார். கண்டிப்பா. நம்ம டெஸ்ட் போடுறதன் மூலமா தான் நம்மளுக்கு எங்க ஸ்ட்ராங் ஜோன், எங்க வீக் ஜோன், எங்க நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்குன்றதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ முதல்ல டெஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்றீங்க. சார் அப்போ மாக் டெஸ்ட்னு வரும்போது ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு மாக் டெஸ்ட் எவ்வளவு முக்கியம்? சார் நான் பேசிக்கலாக ஒன்று சொல்கிறேங்க சார். நம்ம சிஜிஎல் எக்ஸாம் அது ஃபைனல் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி போகிறது எல்லாமே டெஸ்ட். கரெக்டு தானேங்க சார்? அந்த டெஸ்ட் இஸ் நாட் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். இட் இஸ் டு என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டெஸ்ட் போடும்போது நமக்கு வந்து சரி 150 மார்க் எடுத்துட்டோம், 180 மார்க் எடுத்துட்டோம். நம்மளுடைய நாலேஜை வந்து அது வந்து கேஜ் பண்ணுறதுக்கான டூல் கிடையாது. ஓகே. அது வந்து அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நமக்கு இன்னும் 30 மார்க் எடுக்கணும். அதுக்கு நம்ம படிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அந்த மாதிரி நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக நீங்கள் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே. அது உங்களுடைய லெவல் ஆஃப் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் போடாதீங்க. ரைட். சூப்பர்லி செட். பட் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் வந்து எப்படின்னா அவங்க பயப்படுறாங்க. அவங்களோட ஸ்கோரை பார்க்கறதுக்கே வந்து பயப்படுறாங்க. இவ்வளோ கம்மியாக வருது, டிமோட்டிவேட் ஆகுறாங்க. கண்டிப்பா பட் ஆனால் நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சார். ஸோ அது வந்து நம்ம நாலேஜ் அது டிஃபைன் பண்ணல, இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்றதுக்கு ஸ்கோப் கிரியேட் பண்ணுது. ஸ்கோப்பை கிரியேட் பண்ணுது. ஓகே அருண், உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? அதாவது பிளானரா இல்ல ரியலா எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்க காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படி. ரியலா எப்படி இருக்கும் சார்? அதுதாங்க சார். அது எல்லாருமே சொல்லுவாங்க சார். ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் நான் கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருமே மனுஷங்க தானேங்க சார். ஸோ நம்ம வந்து ஒரு பிளான் வச்சிருக்கோம். நானுமே பிளான் பண்ணேங்க சார். சரி இன்னைக்கு ஒரு 12 ஹவர்ஸ் படிக்கிறோம், மார்னிங் 6 o'clock எழுந்திருக்கணும். பட் எழுந்திரிக்க முடியாதுங்க சார். ரியாலிட்டி அதான். நம்ம வந்து நைட்டு சம்டைம்ஸ் சில பேரோட ரொட்டீன் வேற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 12 o'clock வரையும் எனக்கு தூக்கமே வராது. ஸோ 12 o'clock வரையும் முடிச்சுட்டு அப்போ படிப்பேன். காலைல ஏஞ்சிட்டுன்னு பார்த்தா 7-8 மணி ஆகிடும். சரி பரவாயில்ல. நம்ம என்னன்னா நம்ம காலையில் ஏஞ்சி படிக்கணும்னு ஒரு டார்கெட் ஒன்று வைப்போம். 6 மணிக்கு ஏஞ்சிருப்போம். 6 மணிக்கு ஏஞ்சிருக்கலாம்னு நினைப்போம். 6 மணிக்கு ஏஞ்சிருக்கலன்னா நமக்கு அன்னைக்கு நாளே ஒழுங்காக ஓடாது. அது என்ன பண்ணணும் நம்ம? சரி பரவாயில்ல 8 மணிக்காவது ஏஞ்சிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த மைண்ட் செட் வேணுங்க சார். ஏன்னா ஒரு மனுஷன் மூளை வந்து எப்போதுமே ரெஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும். யாருக்குமே வந்து உழைக்கிறதுக்கு வந்து பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காது. ஸோ 1 hour படிக்கிறோமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க.
ரிலாக்ஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகணும். ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிங்க. இன்னொன்று நம்ம படிக்கிறத விட்டால் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட். ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் சார் நீங்கள் ஒரு ஒரு 2 மார்க் டெஸ்ட் போகிறீங்களா, 3 மார்க் டெஸ்ட் போகிறீங்களா, இது உங்களுடைய லெவலை பொறுத்து இருக்குது. அது நீங்கள் போட்டுட்டு அது இது பண்ணுறதுக்கு ரிவைவ் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே பிளான் போடுவோம். ம். ஆனால் அந்த பிளான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அன்றைக்கி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 8 மணிக்கு தான் எழுந்திட்டமே, அதையாச்சும் கம்ப்ளீட் பண்ணோம். கண்டிப்பாக சார். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்குது, 4 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம். அந்த முள்ளு 4:05 வந்துச்சுன்னா ஐயோ நான் 5 ஆயிடுச்சு, சரி 5 மணிக்கு ஆரம்பிப்போம், இப்படியே போயிட்டே இருக்கும். எனிவே ஸோ லேட்டானாலும் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். நீங்கள் எப்போ ஆரம்பிச்சாலும் இது பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது ஆரம்பிக்கிறோமே, அப்படின்னு ஒரு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கிற மாதிரி தான். சரி, ஏதோ ஒன்று நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது. மாக் டெஸ்ட் வர்சஸ் கான்செப்ட், எது உங்களை ரேங்க் பண்ணி எடுக்க வச்சுது? என்னை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா, கான்செப்ட்ஸ் த்ரூ மார்க் டெஸ்ட். கிரேட். ஏன்னா எனக்கு கான்செப்ட் வந்து புக்கில் தேடி படிக்கிறத விட மார்க் டெஸ்ட் மூலயமா அந்த கான்செப்ட் படிக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். Right. ஸோ நம்ம நார்மலாகவே வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெயினை வந்து நம்ம ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும்போது தான் அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம தேடுவோம். அந்த ஆன்சர்ஸ் நமக்கு எப்போதுமே மறக்காது. இதுவே நம்ம ஒரு புக்கை படிச்சோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரொபாட்டிக் மாதிரி நம்ம படிச்சிருவோம். பட் எதுக்கு இது படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஒரு டெஸ்ட் போட்டு படிச்சோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கான்செப்ட் மார்க் மூலயமா நம்ம ஒரு கான்செப்டை வந்து புரிஞ்சுப்போம். அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஸோ மார்க் டெஸ்ட் முக்கியம். அதே மாதிரி கான்செப்டை நீங்கள் மார்க் டெஸ்ட் மூலமாக கற்றுக்கிட்டீங்கனாலும் ரொம்ப பெட்டர், பெட்டர். எஸ், யூஸ்வலாக ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்லாம் படிக்கும்போது வாட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலி டூ இஸ் அந்த பேராகிராஃப்ஸை படிப்பாங்க, அப்புறம் கொஷின்ஸ்க்கு போவாங்க. அப்போ என்ன படிச்சோன்றதே மறந்துடும். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஷின்ஸை படிச்சிட்டிங்கன்னா தென் இஃப் யூ கோ ஃபார் பேராகிராஃப், அங்கே வந்து இங்கே தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஏன்னா அந்த 5 கேள்வி ஞாபகம் வச்சுக்க முடியும், பட் ஆனால் 5 பேராகிராஃப் தான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம மூளை ஆன்சரை விட கொஸ்டின் ஆன்சர் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கொஸ்டின்ஸை படிச்சோன்னா நம்ம அந்த பேராகிராஃப் படிக்கும்போதே நமக்கு அந்த கொஸ்டின் தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ரைட். ஸோ ஈஸி டு பிக். நம்ம டயர் 1லலாம் இங்கிலீஷ் வந்து இப்போ செக்ஷன் டைம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளால சீக்கிரம் முடிக்க முடியாது காம்ப்ரிஹென்ஷனை. ஸோ நீங்கள் த்ரூ கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ண யோசிங்க. படிக்கும் போதுமே இதே கான்செப்ட் தான், த்ரூ கொஸ்டின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ரைட். ஸோ அப்போ ஹவு மெனி மார்க் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டேக் இன் அ டே? ஒரு நாளைக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் எடுக்கலாம் சார்? இது வந்து டிபெண்ட்ஸ் சார். ஏன்னா நம்ம எவ்வளோ ரிவ்யூ பண்ண முடியுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம மார்க் டெஸ்ட் எடுக்கிறதா. இப்போ நான் சொன்னேன்னா வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் டைம் கம்மியாக இருந்துச்சு, படிக்கிறதே நான் மார்க் டெஸ்ட் மூலியமாக தான் படித்தேன்னு சொன்னேன். ஸோ நான் ஒரு நாளைக்கு 4 டெஸ்ட் கூட நான் போட்டேன். பட் இதை வந்து வெளில சொன்னோன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா 4 டெஸ்ட்லாம் எவன்டா போடுவோம் அப்படின்னு கலாய்ப்பாங்க, பசங்களை கலாய்ப்பாங்க. பட் நான் போட்டேன், ரியாலிட்டி அது தானே. நான் என்ன பண்ணுங்கிறது சொல்லும்போது 4 டெஸ்ட் நான் போட்டேன். எனக்கு அப்போ வந்து இந்த டெஸ்ட் மூலியமாக தான் நான் படிக்கணும்னு ஒரு கம்பல்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ 4 டெஸ்ட் கூட போட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த அட்டெம்ப்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு டைம் இருந்துச்சுங்கும் போது சரி 2 டெஸ்ட் போடுவோம், அது நல்லா கிளாரிட்டியாக தெரிஞ்சுப்போம். ஸோ நம்மளுடைய இதுக்கு பொறுத்து தாங்க சார் இருக்குது. நீங்கள் வீக்லி 3 டெஸ்ட்டாவது மினிமம் போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மினிமமாக எவ்வளோ டெஸ்ட் போடலாம் சார்? அதாங்க சார், மினிமம் வீக்லி ஒரு 2 to 3 டெஸ்ட் மினிமம் போட்டுருங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் படித்தாலும் படிக்கலாம்னு 3 டெஸ்ட் போட்டுருங்க. இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம பேசிட்டு வரும்போது நல்லா கான்செப்ட்ஸை படிச்சுட்டே இருக்கிற ஒருத்தர் மார்க் டெஸ்ட் போட்டே இருக்கிறது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தீங்கல்ல, கண்டிப்பாக அது கூட அந்த எக்ஸாம்பிள் கூட. கண்டிப்பாங்க சார். ஆக்சுவலாக என்னன்னா, என் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வந்து கொஞ்சம் நல்ல கான்செப்ட், ஒரு எல்லா மெட்டீரியலும் நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருப்பார் அவர். ஆப்டி வந்து நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட அவர் பார்த்துருப்பார், எக்ஸ்போஸ் ஆகிருப்பார். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து அவ்வளோ ஃபுல்லாக டெப்த் கான்செப்ட் தெரியாது. பட் ஸ்டில் வந்து இந்த எக்ஸாமுக்கு என்ன டிமாண்டுங்கிறத மார்க் டெஸ்ட் மூலியமாக தெரியும். ஓகே. ஸோ அவ்வளோ டெப்த்தாக போகணும் அவசியம் கிடையாது. கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், பட் அவரால் அங்கே அப்ளை பண்ண முடியாது. எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சவரால் அதை அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சவரால் அதை கரெக்டாக அப்ளை பண்ணி மார்க் வாங்க முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து கான்செப்ட் முக்கியம், டெப்த்தாக போகிறது முக்கியம் தான். பட் அது இங்கே அப்ளிகேஷனில் பண்ணும்போது தான் அது டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ நிறைய அப்ளை பண்ணுங்கள், டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அது கிளாரிட்டி வரலாம். ஸோ இது எப்படி புரிஞ்சிக்கலாமா? இப்போ இந்த காலேஜ்லலாம் வந்து தியரிட்டிக்கல் வேற, ப்ராக்டிக்கல் வேறையா இருக்கும். கண்டிப்பா. நிறைய தியரிட்டிக்கலே நம்ம படிச்சுட்டு இருப்போம், ஆமா, பட் ப்ராக்டிக்கலாக நம்மளால பண்ண முடியாமல் இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸாம் இஸ் மார்க் டெஸ்ட் இஸ் லைக் அ ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக சார். எக்ஸாம். ஏன்னா அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வில் கெட் டு நோ இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கு. சார். ஏன்னா ஆப்டிடியூடை பொறுத்தவரை இது எல்லாமே வந்து மெட்ரிக் லெவல் ஆப்டிடியூட் தான். ஸோ எல்லாராலையுமே இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒருத்தர் 5 மினிட்ஸ் எடுத்திருப்பாரு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தர் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுவார். இங்கே யாருக்கு வேல்யூனா 30 செகண்ட்ஸ் சால்வ் பண்ணுறவங்களுக்கு தான் உங்களுக்கு வேல்யூ அதிகம். ரைட். ஸோ இங்கே எல்லாமே டைம் தானே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டிபுலேட்டட் டைம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இவ்வளோ தாங்க, 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை எவ்வளோ ரிப்பிட்டேஷனாக நீங்கள் பண்ணுறோம். ஆப்டிடியூட் நமக்கு பார்த்தோன்னே, இந்த கான்செப்டை பார்த்தோன்னே நீங்கள் தேவையில்லாதெல்லாம் எழுத மாட்டோம். பென் அண்ட் பேப்பர் எடுக்கும்போது ஸோ டேட்டாவை நம்ம உட்காந்து எழுத மாட்டோம். அது நமக்கு தெரியும், இதுதான் எழுதணும், இவ்வளோ இதுலேருந்து போட்டால் நம்ம ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம் ஆன்சர். அந்த கான்செப்ட் நம்ம போட தான் நம்ம அந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இல்லைன்னா உட்காந்துட்டு டிடிஎஸாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக உட்காந்து போடுவோம். டேக் டைம். ஸோ இப்போ வென் யூ கம் டு மார்க் டெஸ்ட்,
how much important to take PYQ mock test? PYQs பண்றது எவ்வளவு முக்கியம்? அது கண்டிப்பா சார். இது வந்து நீங்க எந்த எக்ஸாம்ஸ் எடுத்தனாலும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தாங்க சார் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டே ஃபிட் பண்ணும். ஏன்னா நம்ம எங்க படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத ஒரு இது குடுக்குறதே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். நீங்க மாக் டெஸ்ட் எடுத்தாலுமே அவங்க PYQஸ்லாம் கமெண்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸ்டில் வந்து நீங்க PYQs எடுத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். நான் எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 டெஸ்ட் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மார்க்குக்கே போக ஆரம்பிச்சேன். ஏன்னா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே. இப்போ லாஸ்ட் இயர் எப்படி கேட்டாங்கன்னு தெரிஞ்சா இந்த வருஷத்துக்கான அந்த ஒரு எவல்யூஷன் தெரியும். கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணுறாங்க. இதை விட கொஞ்சம் 2-3 கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்ட்ரா டஃபராக கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த 25 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் சார் கேட்பாங்க. ஸோ யூஸ்வலாக இப்போ வென் யூ கம்பேர் டு அதர் எக்ஸாம்ஸ் லைக் இப்போ பேங்கிங்காக இருக்கட்டும், TNPC, அதெல்லாம் விட நிறைய PYQs ரிப்பீட் ஆகிறத SSCல நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பாக சார். அதனால PYQ ரொம்ப முக்கியம். முக்கியம் சார். ரொம்பவே முக்கியம். ரைட், ஓகே. இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, if you go for any competitive exams, that too especially in SSC, North Indian students are dominating this SSC, right? So நம்ம பசங்க வந்து இப்போ பேங்க்லலாம் கொஞ்சம் நல்லா டாமினேட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் SSC வந்து ஏன் நம்மளால பண்ண முடியல? 2 விஷயம் இருக்குங்க சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரையும் வந்து நல்லா GS படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த TNPC எக்ஸாம்ஸ் நோக்கி போயிடுறாங்க. ஸோ மேத்ஸ் நல்லா போடுவேன் நான், எனக்கு படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க பேங்கிங் போயிடுறாங்க. ஸோ SSCயில் வந்து 2மே தேவைப்படுது. நல்லாவும் படிக்கணும், பட் ஆப்டி ரீசனிங்கும் போகணும். பட் நார்த் இந்தியன்ஸை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து இந்த அதர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம இங்கே சென்னையில் எடுத்து பார்த்தா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே பார்த்தா கூட மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸில் ஆந்திரா பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க சார். ஸோ இந்த ரெப்ரஸன்டேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நம்ம SSCயோடைய ஃபுட் பிரிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேர் படிக்க வரதில்லை. ஆனால் என்ன ஃபியர்னா அவங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எல்லாருக்கும் இருக்கிறதாங்க சார். இந்த எக்ஸாம்ஸ் வந்து இவ்வளோ படிக்கணுமோ, நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது, எப்படி நல்லா படிக்க முடியும், அந்த ஃபியர் இருக்குது. பட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே சிம்பிள் ஆகிடுங்க சார். படிக்க ஆரம்பிங்க. இப்போ நிறைய நேரத்தில் நம்மளுக்குமே இந்த கேள்வி உண்டு, இந்த நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாமினேட்டிங் திஸ் காம்படிட்டிவ் ஃபீல்ட், அவங்களாம் அறிவாளி, நம்மளாம் முட்டாளா? பட் தெர் இஸ் அ சேயிங், நீங்கள் யூஸ்வலாகவே இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் வெரி குட் இட் லிட்ரஸி வென் கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. பட் ஆனால் இது இங்கே எப்படி வைஸ் வெர்சாவாக இருக்குது. நம்ம லிட்ரஸிலே நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கும். பட் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலையே காம்படிட்டிவ் எக்ஸாமில். அதுக்கு என்ன ரீசன் சார்? நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுடைய கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். இந்த SSC எக்ஸாம்ஸ்க்கான அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க சார். அவங்க எல்லாருமே வந்து ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. அதுக்கான அவேர்னஸுமே அங்கே நிறைய இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நீங்கள் SSCக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே பேங்கிங் இருக்கிற அளவுக்கோ இல்லை TNPCயில் இருக்கிற அவேர்னஸோ இங்கே இல்லை. ஸோ அவேர்னஸ் வந்து ரொம்ப ஒரு அவங்களாம் வந்து காலேஜ் படிக்கும்போதே, ஸ்கூல் படிக்கும்போதே கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பேசிக் ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு தான் நம்ம அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுவுமே அவேர்னஸ் கம்மியாக இருக்கிற ஒரு ரீசன் தாங்க சார் நம்ம பின்னாடி இருக்கிறதுக்காக. யூஸ்வலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம காலேஜ்லாம் முடிச்சுட்டு தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னே தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் நம்ம 10th முடிச்சோடனே நம்மளால சில எக்ஸாம்ஸ் எழுத முடியும், 12th முடிச்சோடனே நிறைய எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதை பற்றி நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்மளாலையும் இது பண்ண முடியும், ரைட்?